கேஸ் ப்ராப்ளம் நார்மலா, அதாவது வாயு தொல்லை இருக்கிறது வந்து நார்மலா இல்லை அது அப்நார்மலா, அது வாயு தொல்லையே இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் டு பாஸ் கேஸ். அது வந்து பாசிங் கேஸ்ன்றது இட்ஸ் அ நார்மல் திங். ஏன் நான் நார்மல் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பாடு சாப்பிட்றது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாய் வழியாக நல்லா மசிச்சு நம்ம வாய் ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த சாதத்து ஃபுட் பைப், அதாவது நம்ம குழா வழியாக வயிற்று பகுதிக்கு போகிறது. சரி, வயிறுலேருந்து குடல் பகுதிக்கு போகிறது. குடல்லேருந்து அந்த ஃபுட் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு மோஷன் போகிற பேசேஜ் வழியாக வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அதோட நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கிறது இல்லை. இந்த ப்ராசஸோட பை ப்ராடக்ட், அதாவது நம்ம இந்த திங்ஸ் ஃபுல்லாக நம்ம நியூட்ரிஷன் எல்லாம் நம்ம பாடி எடுத்துட்டு அதோட பை ப்ராடக்டாக வருது தான் நம்ம பாஸ் பண்ணுற மோஷனும் கேஸும். மோஷன் நம்ம பாஸ் பண்ணிடுறோம் ஒன்ஸ் இன் எவ்ரி டே, இல்லைனா ஒன்ஸ் இன் எவ்ரி 2 days. பட் கேஸ் அதுவும் வெளில போகணும் இல்லையா, அந்த பாடி வந்து அந்த கேஸை வந்து வெளியில் தள்ளணும். ஸோ அது நார்மல் ப்ராசஸ். ஸோ கேஸ் வருதுன்றது இட்ஸ் நாட் அப்நார்மல், தட் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஆனால் அது எப்போ அப்நார்மலாக ஆகிறது அப்படின்னா, அந்த கேஸ்னால உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி, அதாவது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வயிறு ரொம்ப பெருசாகுது, எனக்கு வயிறு வலி வருது. முக்கியமாக ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு நார்மலாகவே வயிறு கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரெச்டாக இருக்கும். அந்த டைமில் கேஸ் ப்ராப்ளமும் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவே அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்போ தான் கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்டு டிப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க மகப்பேறு மருத்துவரை அணுகினா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் மெடிக்கலி உண்டு.